உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள், தசமி திதி, பூராட நட்சத்திரம், தேய்பிறை தினம். இன்றைய தினம் ராகு காலம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6:30 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் ரோஹிணி மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம். ரோஹிணி மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் திடம், ரிஷபம் மறதி, மிதுனம் எதிர்ப்பு, கடகம் நலம், சிம்மம் வெற்றி, கன்னி தடங்கள், துலாம் ஆசை, விருச்சிகம் நட்பு, தனுசு ஈகை, மகரம் சுபம், கும்பம் வரவு, மீனம் பரிசு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம், பெயரியல், அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு சில ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்மீக நிகழ்ச்சியில் ஆன்மீக விஷயத்தை பற்றி நாங்கள் சிலது பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே பெண்கள் குளித்து விட்டு சமைப்பது ரொம்ப விசேஷம். மத்தியானம் பிரதானமான உணவு. காலையில் ஏதோ ஒரு உணவை சாப்பிட்றோம், ராத்திரி எதையோ ஒன்றை சாப்பிட்டு படுத்துடுறோம். ஆனால் மதிய நேரத்தில் சாப்பிட்றது முக்கியமான உணவு. மத்தியானம்தான் சாதம் வச்சு ஒரு 2 கறி வச்சு ஒரு பச்சடி, ஒரு கீரை, ஒரு குழம்பு, ஒரு அப்பளம், பொரியல் என்று விசேஷமான சாப்பாடை சாப்பிட்றது மத்தியானம். வேலைக்கு போகிறவர்களும் காலையில் ஏதோ ஒரு கறி சாப்பிட்டு போயிடுவினோம். ராத்திரியும் பெருசாக சாப்பிட்றதில்ல. ஆனால் மத்தியான உணவு பிரதானமானது. அப்போ மத்தியானம் சமைக்கிறதுக்கு வீட்டில் அன்னம் சமைக்க வேண்டும். வீட்டில் மத்தியானத்தில் சாதம் வைக்க வேண்டும். அப்படி சாதம் சமைக்க முன்னுக்கு பெண்கள், சமையல் செய்யக்கூடியவர்கள் குளித்து விட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுத்தான் சமைக்க தொடங்க வேண்டும். அந்த உணவு உண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் அப்போதுதான் கிடைக்கும். ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். சமைப்பவர்களுடைய மனம் சமையலில் பிரதிபலிக்கும் என்பதை நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ. சமைப்பவர்கள் ஒரு தவறான எண்ணத்தோடு சமைத்தால் அந்த உணவை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த தவறான எண்ணம் தோன்றும். இது விஞ்ஞான முறையிலும் நிரூபிக்கப்பட்டது, ஆன்மீகத்திலையும் சொல்லப்பட்டது. சமைக்கக்கூடியவர்கள் சந்தோஷமான மனநிலையுடன் நன்றாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நன்றாக இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு சமைத்தால் அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த நல்ல எண்ணம் போய் சேரும். சமைக்கும் போது போட்டி எண்ணத்தோடு, பொறாமையோடு, துவேஷத்தோடு, தவறான எண்ணத்தோடு, கெட்ட சிந்தனையோடு, கெட்ட எண்ணங்களோடு சமைத்தால்
அதை உண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த எண்ணம் போய் சேரும். அதனால் காலையில் எழும்பி குளித்து மனசை அமைதியாக்கி சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி அரிசியை தொட்டு கும்பிட்டு அடுப்பை தொட்டு கும்பிட்டு பானையை சுற்றி அரிசி வைத்து நல்ல சிந்தனையுடன் சமையுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். கடையில் போய் உணவு உண்பது தோஷம். முடிந்த அளவு வீட்டிலே சாப்பிடுங்கள். கடை சாப்பாடை தவிர்த்து விடுங்க. கடையில் சாப்பிட்றது தோஷம். இனி ஒன்றும் செய்ய முடியாது ஐயா, நான் வேலைக்கு போகிறேன், ஊரில் இல்லை, வெளியில் இருக்கணுன்னா சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு. சமைப்பவர்களின் எண்ணம் உணவை உண்ணுபவர்களை பாதிக்கும் என்று நான் சொல்லிட்டேன். நல்ல எண்ணங்களுடன் சமைக்க வேண்டும், நல்ல சிந்தனையுடன் சமைக்க வேண்டும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்க வேண்டும். பாசிட்டிவ் எதிர்மறையான எண்ணங்களோடு சமைக்காதீங்க, நேர்மறையான எண்ணங்களுடன் நீங்கள் சமைக்க வேண்டும். சமைத்த உணவை இறைவனுக்கு படைத்த பின்னர் உண்ண வேண்டும். என்ன செஞ்சீங்களோ சுத்தமாக செஞ்ச உணவை இறைவனுக்கு முன்னுக்கு வச்சு இறைவனுக்கு ஒரு நேவேதனை. இப்போ நீங்கள் சாதம் வைக்கிறீங்க, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து சாமி படத்தில் வச்சு ஒரு ஊதுபத்தியை காட்டுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டால் அன்னதோஷம் நீங்கி விடும். அந்த உணவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் சில நேரம் தவறான எண்ணங்களோடு சமைச்சாலும் அந்த தோஷங்கள் நீங்கிவிடும். அதனால் இன்னொரு உணவை இறைவனுக்கு படைத்து விட்டு சாதம் வைப்பீங்கள், அதை சுத்தமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு நெத்தியில் விபூதியை போட்டு அரிசியை தொட்டு கும்பிட்டு பானையை தொட்டு கும்பிட்டு அடுப்பை தொட்டு கும்பிட்டு சாதம் வச்சு அந்த சாதத்தில் ஒரு கொஞ்சம், அது வெறும் சாதமாக இருந்தாலும் சரி, சாதத்தில் கொஞ்சத்தை எடுத்து சாமிக்கு படையுங்க. படைச்சிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்களா இருந்தால் அந்த உணவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அரிசியில் தோஷம் இருக்கலாம், மரக்கறியில் தோஷம் இருக்கலாம், உண்ணக்கூடிய உணவில் உள்ள தோஷங்கள் நீங்கிவிடும். அதே மாதிரி சந்நியாசி பிரம்மச்சாரி 2 பேருக்கு தானம் கொடுக்க வேண்டும். சாப்பிட்ட அந்த காலத்தில் வாசலில் திண்ணை இருக்கும். ஒரு சந்நியாசி ஒரு பிரம்மச்சாரி சந்நியாசி சமைக்காதவன், சந்நியாசி சமைக்கக்கூடாதுன்னு சாத்திரம். சந்நியாசி அடுப்பு நெருப்பு பற்ற வைக்க மாட்டான். அப்போ அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது பிரம்மச்சாரி எங்களை மாதிரி ஆட்களோட கடமை. அதே மாதிரி பிரம்மச்சாரியில் கிரகஸ்தனுடைய கடமை. பிரம்மச்சாரியும் சமைக்க மாட்டான், அவனுக்கு இப்போ அப்படியெல்லாம் இல்லை. யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்காவது சாப்பாடு கொடுக்க பாருங்கோ. சமைக்கிற நேரம் யாராவது பிச்சை என்று கேட்டால் ஒரு 20 ரூபாயை கொடுங்கோ. நீங்கள் வைக்கிற சோறு கறியில் கொஞ்சத்தான் அவனுக்கு கொடுங்கோ. ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லது. 2 பேருக்கு தானம் செய்யணும்னு அந்த காலத்தில் இருக்குது. ஒன்று பிரம்மச்சாரி, 2வது சந்நியாசி. இவை 2 பேரும் நெருப்பு அடுப்பு இல்லாதவர்கள். இவர்களுக்கு கிரகஸ்தன்தான் தானம் செய்ய வேண்டும். இப்போ பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ இல்லாட்டி யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடை கொடுங்கோ, ஒரு 10-20 ரூபா கொடுங்கோ. அடுப்பில் அரிசி வைக்கல வீட்டு வாசலில் பிச்சை என்று ஒருத்தன் கேட்டு வந்தால் அவனை வெறும் கையோடு அனுப்பாதீங்க, அவனுக்கு கொடுங்கோ. கைகால்களை கழுவி விட்டு உள்ளே வர வேண்டியது. அந்த காலத்தில் எல்லாம் வெளியில் போயிட்டு வந்தால் வாசல்லையே ஒரு தண்ணி வச்சிருப்பினும் காலை கழுவி கையை கழுவி வாய் கொப்புளித்து தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு தான் உள்ளே வருவோம். இப்போ அந்த வளமைகள் எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் வெளியில் கண்ட இடம் தீட்டு துடக்கு இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் போயாவது கையை காலை கழுவி நெத்தியில் விபூதியை பூசி கொள்ளுங்க. தேவையில்லாமல் மற்றவர்களை தொடக்கூடாதுன்னு கூட அந்த காலத்தில் சாஸ்திரம். ஐயா விபூதி கொடுப்பார், கையில் முட்டாமல் கொடுப்பார். மற்றவர்களை தொடக்கூடாது, தீட்டு தொடக்குள்ளவர்களை தொடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அப்படி தொட்டால் குளிக்க வேண்டும். சர்வபூதானி, யாரையும் உடலால் மனசால் இம்சிக்க கூடாது. மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். மனசாலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, உடம்பாலையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அடுத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கவே கூடாது. மற்றவன் பொறாமைப்படுற அளவுக்கு, மற்றவன் போட்டி போடுற அளவுக்கு, மற்றவன் எரிச்சல் படுற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. மனசாலையும் தொந்தரவுப்படுத்தக்கூடாது, உடம்பாலையும் அடுத்தவனை இம்சை செய்யாமல். அடுத்தவனுக்கு நீங்கள் புண்ணியம் செய்யாட்டியும் பரவாயில்லை, அவனுக்கு தான தர்மம் செய்யாட்டியும் பரவாயில்லை, அவனுக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்லை, நல்லது சொல்லாட்டியும் பரவாயில்லை.
அவனுக்கு கெட்டது செய்யாமல் வாழுங்கள். அவன் உங்களை தவறு சொல்லாத முறையில் மாறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவனுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. இதுவே ஒரு தவமான வாழ்க்கை. இது ஒரு தவம். அடுத்தவனுக்கு பிரச்சனை இல்லாமல், அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழுவது ஒரு தவம். ஒரு தவம். காட்டில் போய் தவம் இருந்தால் என்ன பலனோ அது மாதிரி இதுவும் ஒரு தவம். அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்வதற்கு. உங்களை கொண்டு உண்ணுபவன், அதாவது உயிர்களை கொண்டு உண்ணுவது பாவம் என்று எங்களுடைய தர்ம சாஸ்திரம் சொல்வது. ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்டா 8 பேருக்கு பாவம் என்று சொல்வது. ஒன்று, உயிரை போக்க அனுமதி தந்தவனுக்கு பாவம். ஒரு உயிரை கொண்டு நாங்கள் உண்ணுவது பாவம். 8 பேருக்கு அந்த பாவம் போய் சேரும். முதலாவது, உயிரை போக்க அனுமதி தந்தவனுக்கு பாவம். உயிரை போக்குகின்றவனுக்கு பாவம். துண்டு துண்டாக வெட்டுபவனுக்கு பாவம். அதை விற்பவனுக்கு பாவம். அதை வாங்குபவனுக்கு பாவம். அதை சமைப்பவனுக்கு பாவம். அதை பரிமாறுபவனுக்கு பாவம். அதை சாப்பிடுபவனுக்கு பாவம். 8 பேரை சொல்லியிருக்கு. ஒரு உயிரை வதைத்து, எங்களுடைய உணவுக்காக ஒரு உயிரை வதைத்து நாங்கள் உண்டோமானால் 8 பேருக்கு அந்த பாவம் போய் சேரும். ஒன்று, உயிரை போக்க அனுமதி தந்தவனுக்கு பாவம். உயிரை போக்குகின்றவனுக்கு பாவம். துண்டு துண்டாக வெட்டுபவனுக்கு பாவம். அதை விற்பவனுக்கு பாவம். அதை வாங்குபவனுக்கு பாவம். அதை சமைப்பவனுக்கு பாவம். அதை பரிமாறுபவனுக்கு பாவம். அதை சாப்பிடுகின்றவனுக்கு பாவம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.